வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கடைசியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா டிரைவர் அண்ட் கண்டக்டர் கேட்டகரியில் வந்து கிட்டத்தட்ட 870 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான தகுதி வந்து 8th அல்லது வந்து 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி 17,700 அதிகபட்சம் 56,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கான கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இது வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் த எஸ்டியூ பொறுத்த வரைக்கும் கும்பகோணம், அப்புறம் எஸ்இடிசி. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டிரைவருக்கு பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்தில் 8,757 வேக்கண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிசிசி 5,250 இது மாதிரியான வேக்கண்ட் எல்லாமே வந்து இவங்க வந்து அப்ஸ்ட்ராக்டில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஷார்ட்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, அது போக ஷார்ட்டேஜ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 807 வேக்கண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிரைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. தென் அதர் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேலிட்டான ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா டிரைவர் ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எலிஜிபிள். ஸோ இவங்க கேட்டிருக்கிறது அடுத்து மினிமம் 24 வயது இருக்கணும், மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஓபிசி பொறுத்த வரைக்கும் ஓசி பொறுத்த வரைக்கும் 45 வயதுக்குள்ளே இருக்கணும். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்கும் 45 வயது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. தென் அது போக பார்த்திங்க அப்படின்னா நோ மினிமம் ஏஜ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஐஆர்டி கேண்டிடேட்ஸுக்கு. தென் இதில் இப்போ ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்த வரைக்கும் 17,700 அதிகபட்சம் 56,200 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8th படிச்சிருந்தாலே வந்து போதுமானது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெவி லைசன்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கேட்டகரிக்கு மட்டும். அடுத்தது கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், வெயிட் வந்து ஒரு 50 கிலோவாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளியர் ஐசைட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதர் குவாலிஃபிகேஷனாகவும் வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ். சரிங்களா? தென் இதை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கூட வந்து இதெல்லாம் வச்சு அனுப்பணும். ஏஜ் வெரிஃபைடு சர்டிஃபிகேட் ஒன்று, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கண்டக்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அதாவது ஐசைட்டு டெஸ்ட்டு. ஸோ இது மாதிரியான ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்ளிகேஷன் கூட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து நீங்கள் அதாவது காப்பி வந்து என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சரிங்களா? ஸோ இது வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி இந்த வெப்சைட்டில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆனதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அடிஷனாக வந்து சொல்லுவோம். ஸோ என்னென்ன டேட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆர்டரில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அடிஷனலாக வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இவங்க அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டகிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே வந்து இவ்வளவு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் செக் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து tnstc.co.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.